ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இன்றைக்கி ரிப்ளை பண்ணல அப்படின்னு நினைப்பீங்க. இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எனக்கு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம் எல்லோரும். அப்புறம் வந்து என்னென்னா, நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. நைட்டு வந்து பார்சல் வந்துருச்சு. எல்லாத்தையும் பிரித்து பில்லிங் எல்லாம் செக் பண்ணோம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. செக் பண்ணி முடிச்சுட்டு மணி 1 ஆகிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு ப்ரைடல் மேக்கப் போயாச்சு. ஏன்னா 2 மணிக்கு அங்கே வர சொன்னாங்க. ஆனால் 3 மணிக்கு ஆயிடுச்சு. 3 மணி ஆகிட்டு அங்கே போக 3 மணி மேலேயே ஆகிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. ப்ரைடல் மேக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இப்போது திரும்ப வந்து திருச்செந்தூர் கோயில் கிளம்பிட்டோம். முருகரை பார்க்க தரிசிக்க கிளம்பியாச்சு. ரிப்ளை பண்ணலன்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க இல்லையா? அதனால தான் நான் இவ்வளோ இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு. இவ்வளோ வேலை நான் பார்த்தேன், அதனால தான் ரிப்ளை பண்ண முடியலை, கோச்சிக்காதீங்க அப்படின்னு. அதுக்காண்டி தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் முடிஞ்சால் நேற்று நைட்டு ஃபுல்லு தூங்கலை, டயர்டாக இருக்குது. வந்து தூங்கினாலும் தூங்கிடுவேன். சப்போஸ் முழிச்சிட்டு இருந்தால் டைம் இருந்தால் இன்றைக்கி ரிப்ளை பண்ணுவேன், இல்லை நாளைக்கு பண்ணுறேன். நாளைக்கு நிறைய பார்சல் வந்து டிஸ்பேச் பண்ணுறோம். இன்றைக்கி போயிட்டு வந்து ப்ராடக்ட் வந்திருக்கு இல்லையா, பேக்கிங் ஆல்ரெடி வந்து கொரியர் கவரில் அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். இப்போது ப்ராடக்ட் மட்டும் உள்ளே போட்டு பேக் பண்ணி நாளைக்கு கொரியர் ஆஃபீஸில் கொடுத்துருவேன். அவங்க வந்து வெயிட் எவ்வளோ இருக்குது, எந்த ஊருக்கு போகுதுன்னு செக் பண்ணி, எவ்வளோ என்ன எதுன்னு செக் பண்ணி ஸ்டிக்கர் எல்லாம் அதுக்கு ஒட்டி அவங்க வந்து டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஆர்டர் ஆல்ரெடி போட்டுட்டு வெயிட்டிங்கில் இருக்கவங்களுக்கு முன்னாடி ஒரு 300 பேருக்கு மேலே நாளைக்கு டிஸ்பேச். அப்புறம் பேலன்ஸ் வந்து அடுத்த நான் நாளைக்கு திரும்ப ஆர்டர் போட போகிறேன். அதுவும் வந்துடும். ஒரு 2 நாளில் அனுப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க.